மலர்மிசை ஏகினான் மானடி சேர்த்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தவறுகள் திருத்திக் கொள்வதற்கே. சென்ற காணொளியில் நான் அகிலம் என்ற வார்த்தையை அகலம் என தவறாக கூறியிருப்பேன். அதனை எனக்கு தவறு என சுட்டிக்காட்டிய என் அன்பு உறவுக்கு நன்றி. இக்காணொளியில் நாம் நம் விருந்தினரின் சந்தேகத்தை தீர்ப்போமா? ஓய்வின்றி சுழலும் நம் அகிலம் ஒரு நொடி ஓய்வெடுக்க நினைத்தால் அப்படி என்னத்தான் நடந்துவிடப் போகிறது என்ற எண்ணம் நமக்குள் ஏற்படுகிறது அல்லவா? அதை நாம் அறிவிடமே கேட்டு தெரிந்து கொள்வோமா? உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எனக்கும் ஒரு முறை ஏற்பட்டது. ஆகையால் இதனை பற்றி அறிய என் பள்ளியில் உள்ள நூலகத்திற்கு சென்று பல ஏடுகளை புரட்டி படித்தேன். அதில் எனக்கு புரிந்ததை நான் உனக்கு ஒரு வரியில் கூறட்டுமா? எனக்கு விரைவாக கூறு. எனக்கு அதனை பற்றி அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறது. ஏன் ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமையாக இரு, நான் கூறுகிறேன். ஒருவேளை நம் பூமி சலிப்பாக எண்ணி ஒரு நொடி ஓய்வெடுக்க எண்ணினாலும் இவ்வுலகம் அழிந்துவிடும். என்ன? நீ என்னிடம் பொய்தானே கூறுகிறாய்? எனக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவும் தெரியாது என்று. சரி, நான் உனக்கு புரியும்படி கூறுகிறேன். நீ உன் பறக்கும் தட்டில் ஒரு சீரான வேகத்தில் செல்கிறாய். அப்போது திடீரென ஒரு தடை ஏற்பட்டால் நீ எவ்வாறு உணர்வாய்? நான் நிலை தடுமாறுவேன். மேலும் காயங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்க நான் கட்டாயம் என் இருக்கை பட்டையை அணிந்து கொள்வேன். ஆகையால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, உனக்கும் நம் மக்களுக்கும் புரியும்படி தெளிவாக கூறுகிறேன். கேள். இந்த உலகம் தன்னைத்தானே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது. இங்கு பூமி மட்டும் சுழலவில்லை, பூமியோடு சேர்ந்து பூமியிலுள்ள அனைத்து பொருள்களும் சுழல்கிறது. ஆகையால் பூமி ஒரு வினாடி நின்றாலும் கூட பூமியில் உள்ள அனைத்து பொருள்களும் உயிரினங்களும் மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். ஆகையால் நிலத்தில் உள்ள 99 விழுக்காடு பொருட்கள் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். சரி, நிலத்திற்குத்தான் இந்த நிலைமை என்று நம் பார்வையை கடல் பக்கம் திருப்பினால் அங்கும் பூமியுடன் முழுமையாக பிணைக்கப்பட்டு இருக்கவில்லை. எனவே பூமி திடீரென தனது சுழற்சியை நிறுத்துவதால் உண்டாகும் விளைவானது ஒரு மிகப்பெரிய சுனாமியை ஏற்படுத்தும். அந்த சுனாமி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால் 28 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய தீவை கூட ஒரே நிமிடத்தில் கடலுக்குள் மூழ்க செய்துவிடும் அளவிற்கு வேகமாகவும் மிக பெரியதாகவும் இருக்கும். இதனால் நிலத்தில் வாழும் ஒரு உயிரினம் கூட மிஞ்ச முடியாது. நிலம், நீர் மட்டுமல்லாமல் இந்த வளிமண்டலமும் நம்மோடு இணைந்து பிணைந்து காணப்படுகிறது. ஆகையால் பூமி திடீரென சுழற்சியை நிறுத்துவதனால் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக காற்றின் வேகமானது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பினை விட பல மடங்கு வலிமையானதாக இருக்கும். இதனால் மிகப்பெரிய கட்டிடங்கள் கூட இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போகும். எரிமலைகள் மட்டும் வெடிக்காது, புவித்தட்டுக்கள் நகர்ந்து நிலநடுக்கம் மற்றும் நிலவெடிப்புகளை ஏற்படுத்தும். கேட்க என் தலையே எனக்கு சுற்றுகிறது.
அல்லவா? நீ எவ்வாறு மீண்டும் உன் வீட்டிற்கு செல்வாய்? தெரியவில்லையே. என்னை என் கிரகத்தை சேர்ந்த யாராவது வந்துதான் கூட்டி செல்ல வேண்டும். அதுவரை நீ எங்கு தங்குவாய்? எனக்கு இந்த பூமியில் உன்னை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆகையால் என்னை உன் வீட்டிற்கே அழைத்து செல்வாயா? என்ன? நம் அறிவு நம் வேற்று கிரகவாசியை தன் வீட்டிற்கு அழைத்து செல்வாளா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் எத்தனை காணொளி தான் வேற்று கிரகவாசியை வேற்று கிரகவாசி என அழைப்பது? அவருக்கு என ஒரு பெயர் வைக்கலாம் என நினைக்கிறேன். ஆகையால் இது பற்றிய உங்கள் கருத்துக்களையும் நம் அழகிய விருந்தாளிக்கு ஒரு அழகான தமிழ் பெயரையும் பதிவிடுக. நம் தெரியுமா வலையொலி தொலைக்காட்சியில் ஞாயிறு தோறும் ஒரு காணொளி பதிவேற்றப்படும். ஆகையால் நம்மோடு இணைந்து நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறுங்கள். பிடித்திருந்தால் விருப்பத்திற்கான பொத்தானை அழுத்துங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு நம் காணொளியை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.